Hi, welcome to our channel. So recently நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம அடுத்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ் டீட்டெயில் வீடியோ, அதாவது டைமிங் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு ஃபீஸு, எத்தனை நாள் கோர்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்டு வீடியோவை நான் கம்மிங் சண்டே ஈவினிங் 6 o'clock நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அதாவது ரீசெண்ட் டைமில் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் நோட் காம்போனன்ட்ஸ், பிரிட்ஜு, ஹப்பு, ஸ்விட்சு, ரவுட்டர், இந்த மாதிரியான கான்செப்ட்லையும் OSI 7 லேயர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கிங் நோட் காம்போனன்ட்ஸை பற்றியும் OSI லேயரை பற்றியும் தெரிஞ்சுக்குவதற்கு முன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங் நோட் காம்போனன்ட்ஸ் அண்ட் OSI லேயர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக எடுப்போம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இப்போ நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் அல்லது கம்ப்யூட்டிங் டிவைசஸை நம்ம ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் தி நெட்வொர்க். அப்போ இந்த மாதிரி ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணுவதற்கு நம்மளுக்கு கேபிள்ஸ் தேவைப்படும். பொதுவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு ஒயர்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அதை நம்ம வயர்டு மீடியம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வயர்டு மீடியம்ங்கிறது ஒரு காப்பர் கேபிளாகவோ, ஒரு கோஆக்சியல் கேபிளாகவோ, அல்லது ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாகவோ நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். அல்லது வயர்லெஸ் மீடியம், அப்போ வயர்லெஸ் மீடியம்ங்கிறது ஏர் மீடியமை பயன்படுத்தி ஒரு ரேடியோவேவ் கம்யூனிகேஷன் அல்லது மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த வயர்டு மீடியமாக இருக்கட்டும் அல்லது வயர்லெஸ் மீடியமாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளாக டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக தான் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டிங் டிவைசஸை நம்ம ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை தான் நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் நம்மளுக்கு தெரியும். கம்ப்யூட்டிங் டிவைசஸ் அப்படிங்கிறது அது ஒரு பிரிண்டராக இருக்கலாம், ஒரு ஸ்கேனராக இருக்கலாம், ஒரு மோடமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரிட்ஜு, ஹப்பு, ஸ்விட்ச், இந்த மாதிரியான மற்ற கம்ப்யூட்டிங் டிவைசஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு நெட்வொர்க்குள்ளே கம்ப்யூட்டர்ஸ் அல்லது மோடம், பிரிட்ஜு, ஸ்விட்சு, இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் ஒன்றாக இன்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு நெட்வொர்க்குள்ளே நம்ம இது கம்ப்யூட்டர், இது பிரிண்டர், இது ஸ்கேனர்னு சொல்லி நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4 அப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோடுலேருந்து இன்னொரு நோடுக்கு நம்ம ஒரு தகவலை அனுப்ப முடியும். அதே மாதிரி ஒரு நோடு இன்னொரு நோடுலேருந்து தகவலை பெற முடியும். ஸோ அதுதான் இதனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ரிசோர்ஸ் ஷேரிங். ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேராக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்நெட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர் ஷேரிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3லேருந்து 10 கம்ப்யூட்டர்ஸை ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3rd கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, UGC நெட் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ அதை இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஓனர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை லோக்கல் டிஸ்க் டி அல்லது இயில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய சிஸ்டமில் இருந்தே அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவார். ஸோ இப்போ இந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்கக்கூடிய 10 கம்ப்யூட்டருக்கும் நம்ம 10 பிரிண்டர்ஸை தனித்தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக 10 கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு பிரிண்டரை பயன்படுத்தி நம்ம 10 கம்ப்யூட்டரில் இருந்தும் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட்வேரை ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ஹார்ட்வேர் ஷேரிங். இது சாஃப்ட்வேர் ஷேரிங் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரை ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு மெயின் கம்ப்யூட்டர், அதாவது சர்வர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருக்கும். அப்போ அதில் நீங்கள் அந்த லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக அதிலிருந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேரினுடைய காப்பியை நீங்கள் மற்ற கம்ப்யூட்டர்ஸ்லையும் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ் ஷேரிங்.
ஸோ இன்டர்நெட் ஷேரிங் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்திருக்கீங்க. பட் அந்த மோடம் வழியாக நீங்கள் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக நீங்கள் இன்டர்நெட்டை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேரையோ சாஃப்ட்வேரையோ அல்லது இன்டர்நெட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் தி ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ ஒரு நெட்வொர்க்கில் இதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு மெயின் பர்பஸாகவும் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் கூட சொல்லுவோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷனுக்கான ஒரு பிளாக் டயக்ராம். பொதுவாக நம்ம ஒரு தகவலை அனுப்புகிறோம் அப்படின்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள தான் நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தகவல் யார்கிட்ட போய் சேருதோ அவங்கள நம்ம ரிசீவர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சென்டர் அண்ட் ரிசீவர் இவங்க 2 பேருக்கு இடையில தான் இந்த தகவலுங்கிறது பரிமாற்றப்படப்படுது. ஸோ அப்போ சென்டர் வந்து தகவலை அனுப்புகிறாரு அப்படின்னா எதன் மூலமாக அனுப்புவார்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஒயர்ட் மீடியமாக இருக்கலாம் அல்லது ஒயர்லெஸ் மீடியமாக இருக்கலாம். அதை நம்ம ஜென்ரலாக டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில ஒரு பாத்தாக, ஒரு வழியாகவோ அல்லது ஒரு பிரிட்ஜாகவோ செயல்படும். இதன் வழியாக தான் நம்ம தகவல் அனுப்பப்படுது. ஸோ அப்போ அந்த தகவல் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆடியோவாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தகவலாகவும் அது இருக்கலாம். ஸோ அப்போ இந்த என்டையர் டேட்டா கம்யூனிகேஷனில் இன்னொரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நேரடியாக நம்ம பாட்டுக்கு நேராக போய் கலெக்டரை பார்த்துட்டு நம்மளுடைய மனுவை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்போ அந்த நடைமுறை, அந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே டேட்டா கம்யூனிகேஷன்லையும் ஒரு தகவல் ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு சிம்பிளாக அனுப்பிச்சிட முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது எப்போ அந்த தகவலை அனுப்பணும், ஸோ அந்த தகவலை அனுப்பும்போது அந்த தகவல் சிங்க் பண்ணப்படணுமா, அந்த தகவல் எவ்வளோ பிட்ஸ் பர் செகண்டில் டேட்டா ரேட் அதாவது ஸ்பீடில் அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு தகவல் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த ரூல்ஸ், அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சென்டர், மெசேஜ், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே ஒரு டேட்டா கம்யூனிகேஷனில் முக்கியமான எலமெண்ட்ஸ். இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இன்ஃபர்மேஷனுங்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுது. அந்த சென்டர் அண்ட் ரிசீவர்னால் யாருன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 நோட்ஸுக்குள்ளே ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ஒரு தகவல் அனுப்பப்படுது, பெறப்படுது அப்படின்னா அதுதான் சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ்க்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சிங்கிறது நடக்குது. ஸோ அடுத்ததாக நெட்வொர்க் நோட் காம்போனன்ட்ஸ். நெட்வொர்க்கில் நிறைய விதமான காம்போனன்ட்ஸாக பயன்படுத்துவாங்க, நிறைய விதமான டிவைஸஸாக பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ நான் ஓரலாக நெட்வொர்க் நோட் காம்போனன்ட்ஸ்னால் என்னங்கிறத ஓரலாக சொல்லிடுறேன். பின்னால் இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவே போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டர் அப்படிங்கிறது இங்கே ஒரு நெட்வொர்க்கிங் நோட் காம்போனண்ட்டாக இருக்கும். ரிப்பீட்டர் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா எப்போ உங்களுடைய தகவல் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அனுப்பப்படும் பொழுது அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம்ங்கிறது மிக அதிக தூரமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த தகவல் ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க வேண்டியிருக்கும். அப்படி ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கும் பொழுது அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய குவாலிட்டிங்கிறது டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டீக்ரேட் ஆணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக போய் ரிசீவர்கிட்ட சேராது. அப்போ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தில் மெயின்டைன் பண்ணப்படணும். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இடையில் ரிப்பீட்டர்ஸாக பயன்படுத்துவாங்க. இந்த ரிப்பீட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு தகவலினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கே திரும்ப அந்த தகவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை ஆம்ப்ளிஃபை பண்ணாது. அந்த தகவல் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதே ஸ்ட்ரென்த்துக்கு அதை திரும்பவும் ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் தி ரிப்பீட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் நோட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னால் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.